தொடர்ந்து மற்றும் ஒரு அண்மை செய்தி. திமுக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தளி தொகுதியில் டி. ராமச்சந்திரன், திருத்துறைப்பூண்டியில் மாரிமுத்து, திருப்பூர் வடக்கு தொகுதியில் ரவி ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் மகாலிங்கம், பவானிசாகரில் PL சுந்தரம் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. திமுக கூட்டணியில் இந்நிலையில் யார் யார் போட்டியிடுகிறார்கள் என்ற வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தளியில் டி. ராமச்சந்திரன், திருத்துறைப்பூண்டியில் மாரிமுத்து, திருப்பூர் வடக்கு தொகுதியில் ரவி ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் மகாலிங்கம், பவானிசாகர் தொகுதியில் PL சுந்தரம் போட்டியிடுகிறார்கள். தோழர் டி. ராமச்சந்திரன் அவர்களை கட்சி ஒருமனதாக தெரிவு செய்திருக்கிறார். அதேபோன்று பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக தோழர் PL சுந்தரம் அவர்களை கட்சி ஒருமனதாக தெரிவு செய்திருக்கிறது. அதேபோன்று திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக தோழர் ரவி அவர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருமனதாக தெரிவு செய்திருக்கிறது. அதேபோன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக தோழர் P. மகாலிங்கம் அவர்களை கட்சி ஒருமனதாக தெரிவு செய்திருக்கிறது. தொடர்களை இவர்கள் 5 பற்றிய குறிப்புகள் இருக்கிறது. அது உங்களுக்கு தரப்படும். 5 பேரும் கம்யூனிஸ்ட் கட்சியில் மாறுபாளராக தோழர் P. மகாலிங்கம் அவர்களை கட்சி ஒருமனதாக தெரிவு செய்திருக்கிறது. தொடர்களை இவர்கள் 5 பற்றிய குறிப்புகள் இருக்கிறது. அது உங்களுக்கு தரப்படும். 5 பேரும் கம்யூனிஸ்ட் கட்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர்கள் சந்திப்பில் வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக யார் யாரெல்லாம் போட்டியிடுகிறார்கள் என்ற வேட்பாளர்கள் பெயர்களை அறிவித்திருக்கிறார். தளி தொகுதியில் டி. ராமச்சந்திரன், திருத்துறைப்பூண்டியில் மாரிமுத்து, திருப்பூர் வடக்கு தொகுதியில் ரவி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் மகாலிங்கம், பவானிசாகர் தொகுதியில் PL சுந்தரம் ஆகியோர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போட்டியிடும் இந்த 5 பேரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாணவர் அமைப்பு, இளைஞர் அமைப்பில் பணி செய்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என்பதனையும் வீரபாண்டியன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வேட்பாளர்கள் அறிவிப்பு நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து